ஹிந்தியில் வலிக்கிறாங்க அவளுக்கு ஹிந்தியில் வலிக்கிறாங்க இந்திய நாமிய ஆக்கள் இருப்பாங்க ஒருவேளை ஆரம்ப அடுத்த ஒரு கிராமத்துக்கு வந்து எப்படி அனுபவம் இருக்குமோ அதே அனுபவம் தான். சாதாரணமாக ஒரு 2-3 நாளைக்கு இருந்தாலும் ஒரு 4-3 பொடியோ ஒதுங்காத நாள் இல்லை இந்த கடலில். போக மிதிபடி இதெல்லாம் அங்கே ஆடு மாடு கடை எல்லாம் இருந்து என்னத்தை கண்டேன் ஹாட்ரா சொக்ஸா எந்த சொக்ஸரா வந்தது ஒதுக்க பார்த்தினியோ அந்த சிவப்பு இது இருக்குது மிதிபடி அபாயம் உண்டு இளநீ வேணும் உனக்கு இளநீ விட ஆக்குதா இதில் இருந்து சாதாரணமாக கடற்கரை மட்டும் ஒரு நாளைக்கு 10,000-15,000 பேருக்கிட்ட நிற்பின மிஞ்சு. இந்த கிராமத்து வாழ்க்கை இந்த மாடுகள் இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும் மேலே ஓடி வர எங்கிட்ட எதுவுமே இருக்கு எதுவும் ஒரு சாமான் பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபா காசு இருக்கு இல்லை. ஐயோ புதையுதடா அதுக்கு பழைய சாரியில் ஊஞ்சல் எல்லாம் கிடைக்கிறாங்க. ஓ இதுகளெல்லாம் முற்றாக தரமட்டமாயின இடம். அந்த கறக்கு மட்டை வேலிகள் கிளுவந்தடி கதிகால் எல்லாம் போட்டு தம்பி இங்கே இதுக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போகலாமா என்னடா இது அடே 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 நிப்பாட்டு பாரு தயவு செய்து நிப்பாரு கும்பிடுக்க பாரு அடே ஓ கடவுளே கொஞ்சம் ஜனமே என்ன துன்பத்தை அனுபவிச்சது. போயிட்டு வாருங்க தண்ணி விட்டோம் உப்பு தண்ணி விட்டோம். தோண்டி பாத்தீங்க கிடங்குன்றது தண்ணி விட்டுட்டு வந்தேன் இப்ப அவன் இனி கிடங்குண்டு வேணா நமசிவாய போடா போடா ஐயோ. உறவுல வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் எழுதுமட்டு வாழ்ந்த இடத்துல நிற்கிறேன். குறிப்பாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாலி நோக்கி போகிறோம். அதாவது கிளாலியை சுற்றி காட்டப்போகிறோம். கிளாலின்னு சொல்லிக்க நிறைய பேருக்கு பழைய ஞாபகங்கள், அதாவது மறக்க முடியாத சில நினைவுகளை மீட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது யுத்த காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாலி கடலுக்கு கூட அதான் கிளிநொச்சி பக்கம் எல்லாமே இடம்பெயர்ந்து போனவே. இப்போ நாங்கள் கிளாலி சுற்றி காட்டிக்க உங்களுக்கு நிறைய பேருக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே உங்களை கருத்துக்கள் கட்டாயம் கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னா நாங்களும் பார்த்து அறியக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் கிளாலிக்கு போய் உங்களை சுற்றி காட்டுற என்ன மாதிரி இடங்கள் இருக்குது, இப்போ நிலைமையில் இருக்குன்னு சொல்லலாம் காட்டிக்கொள்ளேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்னோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே மகள்ராஜிங்க வணக்கம். வணக்கம். இப்போ நான் பைக்கோட போகிறேன், நான் பின்னுக்கு வந்து உங்களை வடிவ சுற்றி காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். போமா ஓகே. இப்போ நாங்கள் எழுதுமட்டு வாழ்ந்த இடத்துல நிற்கிறோம். இதால் பார்த்தீங்கன்னா இப்படியே போய் விளக்கை பக்கம் திரும்பணும். இதுக்கு அது தான் நான் கிளாலிக்கு போய்க்கொள்ளலாம். அதாவது எழுதுமட்டு வாழ் புகையிறது நிலையம் இருக்குது தானே, அதுக்கு போகிறதுக்கு முதல் ஒரு ரோட்டு வருது, அதில் அப்படி திரும்பி கொள்வோம் நாங்கள். ஏன் ரோட்டில் பயங்கர ஃபாஸ்ட்டாக வருது வாகனங்கள் எல்லாமே, நாங்கள் கொஞ்சம் பார்த்து அவதானமாக தான் போய்க்கொள்ளணும். சரி, இப்படி நாங்கள் இந்த பாதையெல்லாம் போய்க்கொள்ளணும். எழுதுமட்டு வாழ் ஸ்டேஷன் இருக்கு. நான் பாதி சொன்னால் முதல் தடவை கிளாலிக்கு வாரன். நீ வந்திருக்கியா? இல்லை, நாங்கள் 2 இடம் முதல் தடவை. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு இடங்கள் எல்லாம் சுற்றி காட்டிக்கொள்ளோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சில இடங்கள் தவற விடப்படலாம், தவற விட்டால் இன்னொரு முறைக்கு நாங்கள் வேறு காட்டிக்கொள்கிறேன். மற்றது நாங்கள் போய்க்க ஊர் மக்கள் நினைப்பேன் வேறு கேட்டு சில விஷயங்களை பயந்து கொள்ள நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி தொடர்ச்சி போவோமே. போய்க்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சைட்டுமே என்ன சொல்கிறது, நிறைய தென்னை மரங்கள், இல்லை தென்னை தோப்பு சொல்லலாம். இந்த கிளாலிக்கில் நிறைய தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குது. இந்த தென்னை மரங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து இருக்குது. இப்போ தேங்காய் இந்த விலையெல்லாம் பயங்கரமாக இருக்கேன்னு 200 ரூபா, 170 ரூபா, 250 ரூபா எல்லாம் தேங்காய் விலைகள். ஆனால் மக்கள் நடமாட்டம் சரியான குறைவாக இருக்குது. இந்த காடு மேலே கிடக்கு அப்படியே. அங்கெல்லாம் தோட்டம் என்ன வயல் நிலங்கள். நான் போய்கொண்டிருக்கேன், வயல் நிலங்கள் வருது, அதுக்கு நிறைய பனைமரங்கள் எல்லாம் நிற்குதுன்னு. மோல்ராஜ் நீயோட அது இன்னும் எவ்வளோ கிடந்துச்சு என்னடா உண்டு சகோதரங்கள் இறங்கி வந்துட்டு ஒன்று கேட்டேன். நிறத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி கிடக்கு நெச்சிட்டு கிடக்கு. உருவத்தை பார்க்க அப்படிதான் கிடக்கு. அமைதியாக ஒரு தடவை காண ரோட்டில் என்ன மரண அமைதியாக இருக்கு. அப்படி இதெல்லாம் மழை வந்த வெள்ளம் போல என்ன இல்லை வளமையாக அங்கே யாழ்ப்பாணம் வத்தி போட்டு இல்லை வெள்ளம் இன்னும் பத்தே இல்லை. வயலுக்கு நிற்குது வெள்ளம். நாங்கள் போய்கொண்டு கொஞ்சம் ஒரு ரோட்டு போகுது, ஒழுங்கே மாதிரி போகுது, மண் ரோட்டு போகுது. முன்னுக்கு என்னடா இது பறந்துகளானே எத்தனை பறந்து தெரியுது பாருங்க இந்த கீழால. ஆமாடா குழப்படியான பறந்துன்னு போகிற பாதையை பாருங்க, ஃபுல்லாக காடு மாதிரி கிடக்குன்னு
பத்தியாக கிடக்கு. இங்கே தென்னந்தோப்புகள் தென்னை மரங்கள் எல்லாம் நிற்குது வேறுங்க. அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குண்ணே. ஒரு மரத்துக்குள்ள சின்ன வைரவர் கோயில். பிள்ளையார் கோயில். வைரவர பிள்ளையாரா? பிள்ளையார் கோயில் வைரவர சூலம். வைரவட்ட சூழலும் பிள்ளையார்ட்ட சிலையும் இருந்துக்கண்ணே. சரி எப்படி நாங்கள் போய்க்கொள்வோம் இங்கே பாருங்க. அதுக்கு ஃபேக்ட்ரி இருக்குடா அங்கிட்ட. இதோ அதுக்கு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குண்ணே. சும்மா காட்டுவோம் அதுகளை வேணே. ஒர்க் சைட் ஆகடா இது. ஏதோ கம்பெனியோட ஒர்க் சைட் போலண்ணே. இப்போ பாம்பு அதுக்குல்ல இங்கே முகம்போல் பார்த்தீங்க. இதோ டேய் இன்னும் போமா சர்வ் லைவ்ஸ் போகாத மிதிவடி இதெல்லாம். இந்த இதில் பாருங்க உட்பிரவேசிக்கும் பாதைன்னு கிடக்கு. எந்த மிதிவெடுக்க போனால் மிதிவடி இருக்கும் போல். அந்த ஒரு என்ன சொல்கிறது மரம் ஒன்று நட்டு எங்கே எடி கிடக்கு அதில் எடு. இந்த பாருங்க இந்தா என்ன நோயாளர் காவு வண்டி தரிப்பிடம். என்னடா இப்படி தான் இங்கே இருக்கக்கூடாது. ஆம்புலன்ஸ் இதானே ஆம்புலன்ஸ் பார்க். இது மைண்ட்ஸ் எடுக்கிறது போலடா வந்துட்டா. அந்த மிதிவடி எடுக்கிற கொம்பெனி காரில் போட்டிருக்கிறேன். இதுக்கு நான் இதில் நிற்க மாட்டேங்கிறேன்னு. இது மைல்ஸ் வடிச்சுட்டு சொன்னால் அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் நிற்கும் போலண்ணே. ஓகே அப்படி போவோம்ண்ணே. இதெல்லாம் ஆபத்துண்ணே இதுக்கு இறங்குறது. ரோட்டால் மட்டும் போய்க்கொள்ளணும். நாங்கள் தேவையில் இடங்களுக்கு கால் வைக்கிறதோ அதுக்கு இறங்குறதோ நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இதெல்லாமே இந்த மிதிவடி அபாயம்னு சொல்லி அது போட்டிருப்பாங்க. அப்புறம் கலட்டி கிடக்குண்ணே. அப்படி இருக்கு. அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு பார்த்தீங்க. அது உங்கள்கிட்ட அதுக்குள்ள பார்த்தீங்க அந்த சிவப்பு இது இருக்குது மிதிவடி அபாயம்ன்ட்டு. இதான் தெரியுதா உங்களுக்கு? ஓமா டே இதுக்கெல்லாம் மிதிவடி கிடக்குண்ணே. இஞ்சால தென்னந்தோப்பு இல்லை இஞ்சால ஃபுல்லா போய்க்க பாருங்க. அப்படி இடம் கேட்பாங்க. இதுக்கு தண்ணி நிற்குதுண்ணே ஃபுல்லாக. மழை வந்துருக்கு போல நேற்று. தென்னை மரத்துக்கு தண்ணி விட்டுருக்காங்க. தென்னை தண்ணி இப்போ இங்கே என்னது விட்டது பனை மரத்துக்கோ? தென்னை மரம் பேக்க போகிறாங்க. இன்னும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது நான் மழை பெஞ்சிருக்கேண்ணே. மழை பெஞ்சு பாருங்க ஃபுல்லாக தண்ணியாக இருக்குண்ணே. இங்கே ஃபுல்லாகவே 10 ஏக்கர் கிடக்குண்ணே. தென்னந்தோப்பும் இருக்காங்க அழகோ. இது எல்லாமே தண்ணி நிற்குது. மழை பெஞ்சிருக்கு போல. நல்ல மழை பெஞ்சிருக்கேண்ணே. இந்த கிளாலியை பற்றி சொல்ல போனால் பார்த்தீங்க சொன்னால் அந்த இடம்பெயர்ந்து போகும். யுத்த காலத்துலலாம் பார்த்தீங்க சொன்னால் இடம்பெயர்ந்து போய்க்க இந்த கிளாலியெல்லாம் இடம்பெயர்ந்து போனது இல்லைண்ணே. அந்த கிளாலி கடலுக்கெல்லாம் இடம்பெயர்ந்து போகணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருப்பினோம். அந்த இடத்துக்கு எல்லாம் போகிறோம். அந்த இடத்துக்கு போய் எல்லாம் காட்டிக்கலாம். நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ என்ன மாதிரி நிலைமையில் இருக்குது இந்த கிளாலி, என்ன வசதிகளோடு இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்கிறோம். அந்த ஊர் மக்களிடையும் கேட்டு எல்லாம் கதைச்சி கொள்வோம். இது கொஞ்சம் வீடு வேறு தொடங்கிட்டேன். கொஞ்சம் வீடுகள் வருது. இப்போ நான் கொஞ்சம் பெரிய பெரிய வீடுகளை காண்றோம். என்ன இங்கே வீடுகள் சின்ன சின்ன வீடுகளான இந்த ஒரு பின்தங்கிய கிராமம் கிடக்குன்னு. அந்த கறக்கு மட்டை வேலிகள் கிழுவந்தடி கதிகால் எல்லாம் போட்டு இதில் பாருங்க. இந்த ஆடு நிற்குது. இந்த இதில் பாருங்க இதுகள் எல்லாமே இதெல்லாம் அந்த கரமட்டை வேலிகள் என்ன பனையோட வேலிகள் கிடுகு வேலிகள் அதுகள்லாம். கோயில் ஒன்று வருது இங்கே பாருங்க. கோயில வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இங்கே இது என்னது டியூஷனோடா? ஜப்பான் அரசாங்கம். ஜப்பான் அரசாங்கமா? டியூஷன் சென்டர் நினைக்கிறேன். டியூஷன் படிக்கிறாங்க அப்படியா? கையாடுறாங்க. போடா டீச்சர் எங்கே போய் பேச தம்பி யார் அவன் கையாடுறப்பா நீ என் கையாடுனி. சரி இப்படி நாங்கள் நேராக போய்க்க பார்த்தீங்க சொன்னால் ஒரு சந்தி ஒன்று வருது. அவங்க ஒரு முச்சந்தி என்ன முச்சந்தி நாச்சந்தியா? நாச்சந்தி. அதாவது இடக்கே பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டு போதாங்க. ஐயா கேட்போம்மா. அண்ணா நீங்கள் எந்த இடமா அண்ணா? கிளாலி கடற்கரைக்கு எதால் போகிறது? இதில் இது எங்கே போகுது? பழைக்கா? சரி சரியா. சும்மா சொல்லுங்க. எல்லா வசதியும் இருக்கா இங்கே? இல்லைன்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லா வசதியும் இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. அந்த காலத்தில் என்ன மாதிரி இருந்தது, இப்போ என்ன மாதிரி இருக்குது கிளாலி? அந்த காலத்தில் என்ன கரண்ட் வசதிகள் இல்லை. நல்ல நிறைய தென்னந்தோட்டங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ இந்த பிரச்சனைகளால் எல்லாம் தரைச்சி எல்லாம் இப்போ தான் எல்லாம் மரங்கள் எல்லாம் வச்சு கொண்டாங்க. எத்தனை குடும்பம் இருக்குங்க மொத்தம்? எல்லாம் 300 சொச்ச குடும்பம் இருக்குது. 200 சொச்ச குடும்பம். 200 சொச்சமா? பாடசாலைகள் எல்லாமே இருக்கா? பாடசாலைகள் எல்லாம் எல்லாமே இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. பாடசாலை வசதி எல்லாம் இருக்குது. அந்த யுத்த காலத்தில் இதெல்லாம் இடம்பெயர்ந்து போகிறது அதை பிரிச்சுமா சொல்லுங்க. தெரியும் அந்த காலம் இருந்தீங்களா? அப்போ யுத்த காலத்தில் இதில் இருந்து அங்கே கடற்கரை மட்டும் ஒரே கடை தான். கடை. இதில் இருந்து சாதாரணமாக கடற்கரை மட்டும் ஒரு நாளைக்கு 10,000-15,000 பேருக்கிட்ட நிற்பினோம் இங்கே. அப்போ இந்த போகிறதுக்கு கடற்கரைக்கு போகிறதுக்கு. அப்போ இயக்க காலத்தில் ரூட்டுகள் இருந்தது. சென ரூட் இருந்தது. ஆயுள் நிறுவனம்
கேடி ரூட்டு அது ஒரு 15-20 ரூட் கிடந்தது. ஆ அந்த சென ரூட்டால் போடுறோன்னு இந்த ரூட்டால் போய் நேராக துறைமுகத்துக்கு போக இதால போகணுமா? இதால் போக கடற்கரை வருது. கடற்கரையில் இருந்தால் நேராக போய் பூனேரியில் போய் இறங்குறது. பூனேரியில் போவேன், பூனேரிக்கு போவேன், அப்படியே அங்காளுக்கு கிளச்சி போய் அங்காளுக்கு நச்சு போகிறது. உங்கள் அனுபவங்களை சொல்லுங்க எங்களுக்கு. என்ன அனுபவம் என்னத்தை சொல்கிறது? இங்கே நேவி அடித்து இவ்வளோ ஆக்கள் சேர்த்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு சாதாரணமாக 2-3 நாளைக்கு இருந்தாலும் ஒரு 4-3 பொடியோ ஒதுங்காத நாள் இல்லை இந்த கடலில். கடந்து போயிருக்க ஆல்பம் எல்லாமே என்ன மாதிரி கடல்? ஆல்பம் இங்கே கேரதீவு பக்கம் கொஞ்சம் ஆழ்வம் குறைவு. இங்கே பழகி நேராக இப்போ பூனரி தீவு 12 இடம் கிடக்கு. அது மட்டும் ஒரே ஆழம்தான். ஆழம் ரோட்டில் போய் அங்கால போய் இதில் இறக்கி விடுவாங்க. எங்கேண்டால் தம்பி ஆரியம்போது இதுக்கு இல்லை, நல்லூரில் இறக்குவாங்க. நல்லூரில் எல்லா வசதியும் இருந்தது. வசதி என்ன, கடை எழுதுலாம் இப்போ அங்கால இருந்தால் பஸ்ஸில் ஏறி நீங்கள் வேல் போகிற இடத்துக்கு போக வேண்டியதான். ஓகே, அதெல்லாம் மறக்க முடியாது. இதெல்லாம் முந்தி பெரும்பாலும் கிளாலியில் இருந்த கல் வீடுன்னு சொன்னால் ஒரு 4-5 வீடு தான் கல் வீடாக இருந்தது. இப்போ எல்லாம் வீட்டு திட்டங்கள் எல்லாம் கொடுத்து எல்லாட்ட பொதுவாக இப்போ மண் வீடுன்ற சாமான் இல்லை இங்கே கிளாலியில். எல்லாம் முழுக்கிட்ட கல் வீடு தான். சரி சரி. நாங்கள் என்ன சும்மா யூடியூப் சேனலுக்கு கிளாலியை சுற்றி காட்டுவோம் வந்து நாங்கள் அதான் அந்த ஊரக்காரோட கதைக்க தான் அந்த பழைய இதுகளை சொல்லுவீங்க. அது சரி, அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். தொழில் செய்துட்டு போகிறீங்களா? நான் மீன் வியாபாரம் தான் செய்கிறது. இப்போ முந்தி கடை எங்களுக்கு அப்போ அந்த ரூட் ஓடக்கு முன்னும் இங்கே பெருசாக கடை வசதிகளுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ எழுதுமட்டாள் கிளாலிக்கு ஒரு பஸ் தான் வர்றது. வந்தால் பொதுவாக சேனா நடந்து தான் இங்கே 2-3.5 கிலோமீட்டர் அந்த A9 ரோட்டுக்கு போகிறது. சந்திக்கு நடையிலான் போகிறது. சைக்கிள்களே வச்சிருக்கிற குறைவு. எங்கேயாலும் ஒரு வீட்டில் சைக்கிள்ண்டா ஒரு மோட்டார் பைக்குக்கு சமன். அப்போ இப்போ பஸ் ஓட்டமே இருக்காது காலம்? இருக்குது. இப்போ காலம் 6:30க்கு ஒரு பஸ் கொண்டு வரும். இப்போ 9 மணிக்கு வரும், 11 மணிக்கு வரும், இப்போ 3 மணிக்கு வரும். அதான் கடைசி பஸ். அதான் கடைசி பஸ். ஆனால் அமைதியாக ஆக்கல்லே குறைவாக இருக்குது தானே? ஏன்னா அந்த காலம் அப்போ இருந்து ஒரு பின்தங்கிய கிராமம் தான் இது. அந்த காலத்தில் இருந்து ஒரு பின்தங்கிய கிராமமாக போச்சு. பிரதானமான தொழில் என்ன? மீன்பிடி, விவசாயம். அப்படியா? மீன்பிடி தொழில் தான் இங்கே நடக்கிறது. மற்றெல்லாம் கூலி வேலையாக்கள்லாம் கூட. மற்றது முந்தியெல்லாம் தென்னங்கண்டு வசதிகள் எல்லாம் இருந்தது. ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாதத்தில் தேங்காய் பிடுங்கினா சாதாரணமாக 1000-1500 தேங்காய் பிடுங்கினவன் இருக்கிறான். 5000, 10,000, 15,000 தேங்காய் பிடுங்கினவன் இப்போ ஒரு தேங்காய் வாங்குறது கொடியாமல் போகிறான். இது நேர சாவகச்சேரி போகுது. சாவகச்சேரி பஸ் ஸ்டாண்டில் போய் வலிக்கிறது. ஓகே ஓகே. இது வந்து இந்த மழை வந்தது இப்போ நேற்று மழையா? இல்லாட்டி பள்ளம் காணி? இல்லை மழை வந்து தான் அந்த பள்ளம் வழியே தண்ணி நிற்குது. வரைக்கும் நிறைய தண்ணி நிற்குது. அங்கால கொஞ்சம் கூட இப்போ அங்கால இதுலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் தண்ணி. இப்போ அங்கால தண்ணி இல்லை. சரி சரியா சரிண்ணா. மேடம் இந்த ரோட்டில் வரைக்கும் பார்த்தா மிதிபடி இருக்குன்னு போட்டு கிடக்கு தானே? அது மைன்ஸ்கார். அதுக்கண்டு ஒரு இடம் இருக்குது இங்கே இந்த ஊருக்குள்ளே இல்லை. அது அந்த சூனிய அது சூனிய பிரதேசம் சொல்கிறது. என்ன அப்போ சூனிய பிரதேசம் சொல்கிறது அது மைன்ஸ்கள். அது மிதிவடியில் சண்டை நடந்த இடங்கள். அது அவிடமெல்லாம் சண்டை நடந்த இடம் மைன்ஸ். எத்தனையோ பேருக்கு இங்கே கால் இல்லாமல் போயிருக்கு. என் தங்கச்சியின் பிள்ளைக்கு ஒரு ஆளுக்கு கால் இல்லை, மருமகளின் பிள்ளைக்கு கால் இல்லை. ஏன்னா இதில் பக்கத்தில் அந்த கடற்கரைக்கு பக்கத்தில் போய் ஒரு காணிக்குள்ள பனமட்டை வட்டைக்குள்ள வெடிச்சது. இப்போ வெடிச்சு இப்போ ஒரு அது 4-5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. பொம்பளை அகட்டியா செஞ்சிருக்க மைன்ஸ் எல்லாம் இங்கே எல்லாம் ஊருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அகட்டியாச்சு. இப்போ அங்கே அடுத்து கொண்டு எங்களை பழமையான ஒரு சேச்சி உண்டது. எத்தனை சேச்சி இருக்குன்னு சொன்னால் 1 2 3 4 5 6 சேச்சி இருக்கு. இங்கே மொத்தம் 6 சேச்சி இருக்கு. எந்த ஒரு கிராமத்திலும் அப்படி ஒரு சேச்சி இல்லை, 6 சேச்சி இல்லை. இங்கே கிளாரிலாம் இருக்கு. சரி சரி பார்க்குறோம். அதில் எங்கே காட்டுறோம் பஸ் தானே போயிருந்து போயினோம். அப்படின்னா அவங்க ஓட பஞ்சு படுக்கணும். அப்போ அவங்களும் பஞ்சு போடுவாங்க. டீசல் காசுக்கே வேற.
தம்பி இங்கே இதுக்கான அமெரிக்காவுக்கு போகலாமா தெரியாது உங்களுக்கு ஆ இந்தியாவுக்கு போகலாமா அதால் இந்தியாவுக்கு கடலுக்காக போகலாமா கூட்டின்னு போவீங்க எங்களை விழுந்துட்டோம் புளியங்க சும்மா பாடி கட்டுனாங்க நாங்கள் என்ன சாப்பிட்றீங்க எனக்கு தான் அண்ணா கொண்டு தான் வேண்டாம் தம்பி தாவன் சாப்பிட்றது தாங்க வேணும் அண்ணா சாப்பிடு தர மாட்டீங்க தாரான் படிங்க எடுத்து நல்லா படிங்க எத்தனையாம் ஆண்டு 3ஆம் ஆண்டா நீங்கள் 5ஆம் ஆண்டு கொலசி பாப்பா ஒரே படிக்க சொல்கிறாங்களே நான் வீட்டை எழுதியாச்சா புளியங்க பாப்போம் இந்த பாருங்க அவங்க படிக்க வயசில் இந்த நாங்களும் இப்படி தான் புளியங்க கொண்டு போகிறது எங்கே இல்லையா வர ஒன்ட்டா அடாக்கு ஒன்றை என்ன தாரீங்க அண்ணாக்கு அந்த பரவாயில்ல சாப்பிடுங்க நான் சும்மா பாடி கேட்டேன் கொஞ்சம் டியூஷனுக்கு போகிறீங்களா சரியா பாய் வீடியோ எடுத்து போட போகிறேன்ட்டு நான் வீடியோ எடுத்து சரி பாய் என்ன அவங்கள வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுத்துனாங்க மற்ற இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குப்பை தொட்டி இருக்குண்ணே நல்ல விஷயம் இல்லை பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு தகர கழிவுகளுக்குன்னு சொல்லி ஒரு குப்பை தொட்டி வச்சுக்கிறாரு அவன் முன்னுக்கு சைக்கிள் நிப்பாட்டுங்க அடிக்க போகிறான்டே உனக்கு வெளுப்பான்டே இதான் டியூஷன் போல என்ன இதான் டியூஷன் வீடுகளை படிப்பினோம் சின்ன வயசில் அப்படி போல என்ன இஞ்சால பாருங்க இஞ்சால கிரவுண்டோட கிரவுண்ட் தான் பாரு எவ்வளோத்துக்கு தண்ணி பல்ல காணி போல என்ன நல்ல மழை பெஞ்சிருக்கு போல இல்லாட்டி அப்படி துவச்சி போனாங்க இந்த இதெல்லாமே பாருங்க ஃபுல்லாகவே தண்ணி நிற்குது வீடுகள் எல்லாமே என்ன இந்தால சின்ன வீடுகள் என்ன ஃபுல்லாக தண்ணி நிற்குது என்ன சிக்கன் சரியா அமைதியாக இருக்கேன் இந்த இடம் ஆக்கள் நடமாட்டம் சரியா குறைவு கால்நடைகள் ஆடுகள் மாடுகள் வளர்க்குறாங்க கூட போல என்ன பாட்டு பாடிக்கொண்டு அமைதியாக கிடக்கேன் நீ காணும் ரெட்டாக போனால் காண மாட்டேன் சரியா என்ன சொல்கிறது ஒரு கிராமப்புறத்துக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கேண்ணே பெருசாக அந்த வாகன இதுகள் ஒன்றுமே இல்லைண்ணே அவ்வளோத்துக்கு அமைதியாக இருக்குது டியூஷனுக்கு போயிடுவேன் நான் இருக்கேன் பட் இதில் ஒரு சர்ச் இந்த இது இருக்குது என்னடா சர்ச் நாங்கள் பெரிய ஒரு சர்ச் ஒன்று நான் வரைக்கும் அதை காட்டி கொடுறேன் என்னென்ன திடீரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அப்படியே கடற்கரை தானே அங்கே பசங்க கடற்கரை வந்துட்டு இது என்ன இது நேவி கேம்புடா இங்கே நேவி கேம்ப் இருக்குது அப்படியே கடற்கரை பாருங்க அப்படியே நேராக கடற்கரை தான் போய் காட்டை கொண்டு வரேன் பட் இதுக்காக ரோட்டும் போகுது 2 பக்கம் இந்த வாம்மா அது வரைக்கும் பார்ப்போம் என்ன நேராக போயிட்டு வரைக்கும் பார்ப்போம் இந்த ரோட்டு போகுது இதுக்கெல்லாம் அந்த சர்ச் இருக்குது போல என்ன இந்த அப்படியே காட்டி கொள்கிறேன் இதெல்லாம் பார்த்துச்சுன்னா அந்த யுத்த காலங்களில் மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து போன இடம் எப்படி இருக்காண்டி இப்போ மீனை அண்ணாம நிற்கிறேன் மண்டாவோட காய்ச்சி அது ஓமன் சொன்னால் அதை நான் காட்டிக்கொள்கிறேன் நேராக போங்க இதுதான் துறைமுகத்தடி இந்த பாதையால் தான் இப்படியே அங்கால பூநகரி அங்கால பக்கம் போகிறது என்ன இந்த பார்க்க நிறைய பேருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வரும் உண்மையிலேயே அவ்வளவு கவலையான நினைவுகள் நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து போகும் உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இப்போத்த ஆக்கள் கொஞ்சம் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ நாங்கள் வந்துட்டோம் என்ன இந்த ரங்கி ஏறி போகிறதுக்கு இந்த மாதிரி இதான்னு பார்த்தீங்க சொன்னால் கிளாலி கடல் பாருங்க இதெல்லாம் இடம்பெயர்ந்து போனது முன்னுக்கு அப்படி தெரியுது என்ன முன்னுக்கு இடம் அங்கே தெரியுது பாருங்க அதுக்கு மால்ராஜ் உங்களுக்கு இந்த இடத்த பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் இந்த இடத்த பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அந்த நிலவு வெளிச்சத்துக்கு அடிவாட்டு நேரங்களில் அந்த படகுகளில் போடுறதா அப்போ சின்ன ஒரு லைட்டை போட்டுன்னு போயிடுமா இரவு நேரங்களில் அந்த முரல் மீன் சீசன் எல்லாம் போனால் முரல் வந்து பாயுமாமன்ற முரல் பாயிரதோ அப்போ சின்ன லைட்டில் போட்டுன்னு போயிடுமா அப்போ அங்கால வேறு லைட் எரிஞ்சால் டக்கு நிப்பாட்டி போடணும் நிப்பாட்டி போட்டு அதுலேயே நிப்பிடுமா சத்தங்கள் போடாமல் அப்படியே நிப்பாட்டி போட்டு அப்புறம் கொஞ்சத்துக்கு பிறகு திரும்பி போயிடுமா பிடிவாட்டா அப்படியே போக வேண்டியான் பிடிவாட்டி அங்கே போக வேண்டியான் இப்போ நீங்கள் வரைக்க பார்த்தீங்க சொன்னால் அண்ணா கழிச்சிருப்பாரு உங்களோட வீடியோவில் அதுக்கு நீங்கள் கேட்டுருப்பீங்க உண்மையில் அந்த காலத்துலேயும் நாங்கள் பிறக்கல என்ன 90ஆம் ஆண்டெல்லாம் நாங்கள் 90 95 பிறக்கவே இல்லை நாங்கள்
நாங்கள் பிறந்தது 98 தான். அப்போ அதால் எங்களுக்கு இந்த இது எல்லாமே தெரியாது. ஆக்கள் சொல்கிறத கேட்டு தான் நாங்கள் மறைஞ்சு கொண்டுறாங்க. சில இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சில இந்த இடத்துல பயணம் செய்திருப்பீங்க. அப்படி பயணம் செய்திருந்தால் உங்களோட அனுபவங்கள் நீங்கள் கருத்துக்கள் அதை கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் மறைஞ்சக்கூடிய மாதிரி இருக்கும். பட் அதில் மீன்பிடி கண்ணாமல் 2 வேல் நாங்கள் அவரோட காய்ப்பம்னு சொல்லி பார்த்து நாங்கள் பார்த்தா வலிக்கிட்டு போயினோம். என்ன இந்த அடையோட காய்ச்சி சில விஷயங்களை பாய்ந்து கொள்ளலாம் சொன்னால் வேறு ஆக்களோட காயை கேட்க சில விஷயங்களை பாய்ந்து கொள்ளணும். பாய்ந்து கொள்ளைங்க நாங்கள் நிறைய புது விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம். அங்கே அப்படி கிராமப்புறத்துக்குள்ளே போகிறோம். அங்கே போய் ஆக்களோட காய்ச்சி அதையும் காட்டிக்கொள்வேன். தொழிலுக்கு போய் நம்ம தான் நம்ம அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்குப்பட்டி, அதாவது பூநகரி தெரியுது பாருங்க. பூநகரி இடம் இந்த பாலம் அதுக்கு தெரியுதா? எங்களுக்கு எதிராக எது நிற்கிறதால என்ன சூரியன் நிற்கிறதால பெருசாக தெரியல. என்ன இந்த வளைவு மட்டும் உங்களுக்கு தெரியுது, ஒரு சின்ன வளைவு உண்டு. என்ன எனக்கு தெரியல. இப்போ முன்னேறம் பார்த்துறாங்க கண்ணால் நேரடியாக தெரியுது. இந்த இதுக்குள்ள வேறுங்க இந்த தெரியுதா? மற்றது இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பாருங்க ஒரு பெரிய சர்ச் ஒன்று தெரியுது. என்ன அதையும் போய் காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது எல்லாமே இந்த கடற்கரை தாவரங்கள், கண்டல் தாவரங்கள் அதுகள். என்ன மூச்சு வேர் இருக்கு. சரி, இப்படி நாங்கள் பஸ் இடக்கை பக்கம் திரும்பி போவோம். என்ன அங்கே போய் இதை காட்டிக்கொள்கிறோம். அதாவது இந்த சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே போவோம். இந்த இதில் கொஞ்சம் ஆர்மி கேம்ப், ஆர்மி கேம்ப் நேவி கேம்ப். என்ன நேவி கேம்ப் பாருங்க. அங்கே சிறப்பாங்க. இப்படி நான் நேராக போன சொன்னால் சர்ச் வருது. என்ன அதையும் காட்டிக்கொள்கிறேன். ஃபுல்லாக ரோட்டு போட்டு கிடக்கு. என்ன இடையே இந்த உள் ரோட்டுகள் மட்டும் கொஞ்சம் மணல் ரோட்டாக இருக்குது. மற்றபடி ரோட்டெல்லாம் போட்டு கிடக்கு. மக்களே இல்லை பெருசாக அமைதியாக இருக்கும். பெட்டிய சர்ச். என்ன இது பெட்டிய சர்ச் உண்டு. இது பாதை தானே அவங்கள பழைய சர்ச் ஒன்று இருக்கு. என்ன இந்த போவோம். அப்படி 2 சர்ச் இருக்கு. எங்கே பாதை சர்ச்சுக்கு போனோம் போனோம். நீங்கள் சும்மா ஓட மாட்டா அதுக்குள்ள விட்டு என்ன ஓடுவேன். இது ஒரு பாதை ஒன்று போகுது. என்ன தெரிஞ்சு அந்த காலத்தில் கடற்கரைக்கு வரதுக்கு இந்த பாதையெல்லாம் பயன்படுத்திருப்பேன். என்ன இதாக இருக்கும். இதுக்கு ரோட்டம் இல்லாமல் இல்லை, ஆனால் கொஞ்சம் தூரம் இதாக இருக்கு. என்ன இந்த சர்ச்சுக்கு பாதை எதான்னு தெரியல. பாப்பா வங்காள பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இதெல்லாம் போயிட்டு திரும்ப வந்துட்டோம். அதோ பாதை கிளாரி இப்படி சொல்லுங்க உங்களுக்கு. என்ன பிரச்சனை இல்லை, மழை வந்தால் தான் தண்ணி. தண்ணி என்ன அந்த காலத்துல என்ன மாதிரி இருந்தது? இப்போ ரோட்டு வசதியாச்சும் இந்த ரோட்டெல்லாம் மோசமாக இருந்தது. என்ன இதுக்காக இடமே இருந்து போனது. என்ன அப்படி இந்த இதெல்லாம் அதான் கிளாரி சந்தி இருக்குது, நாட்டு சந்தி. ஓ அதான் போனது. இதெல்லாம் போனவே இல்லை. கூட அது கூடவா? அதையும் போனது கூட எதால போனோம் அதுக்கு? அது இப்போ எதாவது வந்து நீங்கள் நேராக வந்து அப்படியே எழுது மட்டும் வாழ. நாட்டு சந்தி இருக்காது. ஓ அறிஞ்ச இந்த பக்கம் ஆங்க மண் ரோட்டு பக்கம். மண் ரோடு அதில் போனால் அதுக்கெல்லாம் கிணறு போனதா? தோட்டங்கள் இருக்குது. அதுக்குலாம் அதுக்கு அடுத்த போப்பர் வேணுதான் கடற்கரை போனேன். நாளையும் போனது கூட குறை வேணும் இது. சரி சரி. நீங்கள் போயிருக்கீங்க அந்த காலத்துல? என்ன இல்லையா? அப்போ என்ன மாதிரி இருந்தது இந்த கிராலியின் இடம் அந்த காலத்தில்? அப்போ என்ன கொஞ்சம் மரஞ்செடி கூட தான். இப்போ குறைவா? கொஞ்சம் குறைவு இல்லாமல் பக்குவங்கள் வந்துட்டு தானே அடிச்சு கிடிச்சு தென்னை வச்சு இது காடு தானே கூட காடு. எங்களுக்கு வயலுக்கு வயலில் தண்ணி போயிடலாம். அதுங்க அது நேரம் ரோட் போகுது. அந்த ரோட்டு நேராக கொஞ்சம் அங்காலே அங்கால இல்லைண்ணே. சரி சரி. இதுதான் சேர்த்துட்ட பாடு. சர்ச்சுன்ற பாதுன்னு அங்கே பழைய சர்ச்சுன்னு இருக்கும். அங்கால இன்னைக்கு இருக்கு பழைய சேர்த்து. பழைய சர்ச். என்ன அதுதான் ஜாடி கட்டினாங்க. சரி பார்க்கலாம் போனா. கேட்டு சரி நன்றி. ஓகே. கல்வியங்களில் 200 ரூபா தாங்க. என்ன நீங்கள் உங்களை காணி இருந்து அப்படின்னு போறீங்களா? இங்கே வேணுங்க. இதை பார்த்தா நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. என்ன செய்கிறது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான் இப்படி வந்தார். என்னத்துக்கான விலை கூட இப்போ? தேங்காய் குறைவு தானே. அது நோய் வருது அதுக்காண்டி. நோய் மரங்கள் தேங்காய் இல்லை. அதனால இப்போ தேங்காய் விலை. நீங்கள் எத்தனை ஆசை கொடுப்பீங்க சந்தையை கொடுக்கீங்களா? இதங்களை கரைக்கு தான். கரைக்கு தானே விற்கிறீங்களா? சாவச்சேரி பக்கம் தண்ணி போக மாட்டேன். போயிடாது தண்ணி. அதுக்கு இறக்கி போடாதீங்க. சரி சரி சரி. பாதை இருக்கு, நீங்கள் போக மாட்டேங்க. பாப்பா நாங்கள் நேராக போய் போகிறோம். நன்றியா வரோம்.
இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறோம்டாடா அந்த இடத்த பெரிய ஆராய்ச்சி செய்யணும். இது ஆராய்ச்சி விட்டுவா நான் போகிறேன். இதுக்கு ஆராய்ச்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நடந்து தான் போகணும். பைக்கில் போயிடலாம். அது போனால் நாங்கள் என்ன செய்வோம், புதைஞ்சு ஓடுவோம். ஃபுல்லாக தண்ணி நிற்குது என்ன இது கிளம்புவோம்பா. என்ன பின்தொடர்ந்து வா மகராஜ். புதைக்குமே சொன்னா கேள், எனக்கு அனுபவம் இருக்குஞ்சு வா. சொன்னு பார்த்தா கேட்க மாட்டாங்க. வாங்க ஒரு கால் வைக்கும் போது அந்த இடத்த சோதிக்குவோம்டா. ஓ இதுதான் அட்வென்ச்சிங்காக இருக்கு. பாரியா அப்பா எப்படி எந்த காலை காட்டு வேறு தண்ணி இருக்கா? இல்லை இந்த காலை காட்டு. அதான் தொடக்கத்தில் வந்து தண்ணீர் எங்கேயோ வந்தது இல்லை உனக்கு. வா இந்தா இங்கே முன்னூறு பெட்டியை சேர்ச் உண்டுன்னு பச்சை பசங்க இருக்கல புல் இல்லாமல் வந்து வீடியோ பார்க்க நல்லா இருக்கலாம். வீடியோ நல்லா இருக்குண்ணா. இப்போ நாங்கள் இந்த சர்ச்சுக்கிட்ட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா புது சர்ச். இதுக்கு பின்னுக்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பழைய சர்ச் இருக்குது. அதையும் காட்டிக்கொள்கிறேன். பிட்டிய தேசமே இது பிட்டிய ஹான். இந்த பேனுங்க நல்ல காலம் மழை விட்டு தந்துட்டேன் இன்றைக்கு. இல்லாட்டி புரிஞ்சிருக்கு கொஞ்சம் நாங்கள் இப்போ காட்டியிருக்கிறதா வடிவா. இந்தா முன்னு பாருங்க அப்படியே முன்னுக்கு பழைய சர்ச் இருக்குது. முன்னுக்கு பின்னுக்கு பழைய சர்ச் இருக்குது. எங்களுக்கு முன்னுக்குன்னு சொல்லுவோம். டே இளநீ வேணும் உனக்கு? இளநீ விட ஆக்குதா? ஐயோ குணத்தின் அளவு பாட்டா டே என்னடா இது குட்டி கிணறு என்ன தண்ணியை பற்றி கடலில் நீர்மட்டம் உயரம் தச்சுமேதுக்கு நீர் வாங்கிட்டேன்டா எலும்புவியோ ஏறுவியோ மேலே இல்லை ஏறதுக்கு வழியே இல்லைண்ணே. இவ்வளோ ஆல்பம் பண்ணி வேறு கையை விட்டு பயமாக கிடையாது. கத்தினாலும் இருக்காது. ஆக்கிர விட மாட்டாங்க ஒரு கத்தினாலும். வா நிறைய வழியாக இருக்கு. ஒரு இதுதான் இதான் பார்த்தீங்கன்னா பழைய சர்ச். முன்பக்கத்தை அப்போ அந்த ஆண்டுகள் எல்லாம் பார்க்கலாம். இல்லை இதான் முன்பக்கம் அங்கேருந்து பார்க்க தெரிஞ்சது எனக்கு. அப்படியோ ஓ அட எங்களை கேட்டு பழகுங்களா நீங்கள் சில சில விஷயங்கள். இந்த பின்பக்கம் என்ன அதில் பெரிய தேசமாக்கடா அந்த இந்த கட்டணம் பெருசாக இருந்தேன். அப்போ தான் முன்பக்கம் பண்ணி வச்சு போடணும். இது பின்பக்கம். ஹிந்தியெலாம் வலிக்கிறாடா அவளுக்கு. ஹிந்தியெலாம் வலிக்கிறாங்க. இந்த ஆமாடா இந்தியனாமி ஆக்கள் இருப்பாங்க ஒரு வேலை. பெயிண்ட் அடிக்கிறாங்க இந்த ஹிந்தி ஒழிக்கிறாங்கண்ணே. மேலே நான் பேர் விட்டுட்டேன். என்னன்றா தெரியுமா அவங்க ஹிந்தி எல்லாம்? என்ன தெரியுமாடா? இதான் பழைய சர்ச். பிராமரி பில்லாமல் இருக்குண்ணே. பிராமரி பில்லாமல் இந்த பயிரோட தொட்டுக்கிட்டு விட்டுறாத கரண்ட் அடித்தாங்க. பயப்படுறியா? உடஞ்சி விழுந்து பயந்துடுறியா? பயிரோட அந்த மெயின் வேலை செய்யுதா? கரண்ட் இல்லாமல் கரண்ட் வேலை செய்யுது. லைட் அடிக்குது இருந்தா அதுக்குள்ள சோப்பு லைட் இருக்குதா இருந்தா. ஓ இதான் பழைய சர்ச் என்ன. எல்லாமே பார்த்தீங்கன்னா செங்கல்ல கட்டி கிடக்குண்ணே. இந்த இஞ்சிடா ரெனோவேஷன் இல்லை திருத்த வேலையும் இல்லை. இங்கே வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் செங்கல் ஆட்டி கிடக்கு. இங்கே அறிவு சாலை என்னச்சு காய்க்காங்க சரியோ. செங்கல் ஆட்ட மாட்டாங்க. சுண்ணாம கட்டுறமாண்டாடா கல்லு தாண்டா. இங்கே வா இங்கே வா இங்கே அங்கே வேறு என்ன இது? அது இன்னும் பில்டிங் கட்ட விட்டா இப்படி தான் கட்டுற நீ போல என்ன வேறங்க. அது அந்த முந்தி அந்த பெரிய சுண்ணாம்பு கல்லை வச்சு தான் கட்டுறவங்க. ஓ இது செங்கல் ஆட்டி கிடக்கு பேர் செங்கல் பூனி தானே. போயிட்டு வாருங்க. தண்ணி விட்டோம் உப்பு தண்ணி விட்டோம். இது வந்து பழைய பில்டிங். இதுக்கு அங்கே இன்னும் பழைய பில்டிங் இருக்கு. ஓ அவள் தோண்டி பார்த்தீங்க. கிடங்குன்றது தண்ணி விட்டுட்டு வந்தேன். இப்போ அவன் இனி கிடங்குண்டு வேணா
சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உள் இடங்களுக்கு போகிறோம், அதாவது கிராமப்புறத்துக்குள்ளே போகிறோம். நாங்கள் வார பாதையில் பஸ்ஸில் மெயின் ரோடெல்லாம் வந்து நாங்கள் அதுக்கு பெருசாக மக்கள் நடமாட்டம் குறைவாக தான் இருந்தது. இதுதான் அந்த ஒரு அண்ணோட கழிச்சு நாங்கள் வேறு வழியில் அந்த மீன் பிடிக்கிற அண்ணாவோட அவர் போன பாதைக்கெலாம் போகிறோம். இப்போ நாங்கள் அந்த மண் ரோட்டுக்கெலாம் போகிறோம். அதுக்கு பஸ் நிறைய வீடுகள் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் கடற்கரை ஒன்று இருக்கோம். அதெல்லாம் நிறைய மக்கள் அந்த இடம் வந்து போன வேலாம். அந்த இடங்களை உங்களுக்கு காட்டிக்கொள்ளன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த என்ன சொன்னால் இதால் கிளம்பி போனேன்னு சொல்லி, இந்த என்ன சொன்னால் அதால் போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு 2 இடத்தையும் காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த ஒட்டியடி பாதையில் போகிறோம். இப்படி பார்த்து போடா. நான் ஓடுறேன், பயப்படா. அதானே எனக்கு பயமே. நிறைய மாடு மேய்க்கிற உடனே அண்ணா ஐயோ மாட்டு கண்டடவா காசியாக இருக்கண்ணே. ஆனால் இந்த இடம் எங்கே இந்த பாதை போயிடலாம். நீங்கள் இந்த இடமா? கிளாலி தான். கிளாலி எப்படி சொல்லுங்க எங்களுக்கு ஐயா. இல்லத்தை சொல்கிறோம். இதாலே இந்த யுத்தம் நடந்த நேரத்தில் ஜனம் போய் பெரிய கரைச்சலை ஏற்படுத்தினது. ஏன் ஜனம் செத்து இந்த இடம் தானே கிளாலி. இதுதான் பாதை. இந்த ரோட்டால் அங்காலே ஒரு ரோட்டு இருக்கா இது. அது பேருந்து அள்ளிப்பளைக்கு போய் அள்ளிப்பளையில் எந்த ஒரு சன ரோட்டு இருந்தது. இதில் கூட செல்லுகள் வந்து விழுதுண்டு வந்து அங்கே கொண்டே வச்சோம். அதுக்கு செல்லு முன்னம் விழுந்தது. நாங்கள் இதுக்கான இருந்தது முன்னம். அந்த கதை என்ன மாதிரி இருந்த வாழ்க்கையில் சொல்லுங்க. அப்போ நல்லமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு 100 வருஷத்துக்கு மேற்பட்ட தென்னங்கண்டுகள் எல்லாம் நின்றானே. அப்போ ஜனத்துக்கு நல்ல வாழ்க்கையாக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் தென்னம்பிள்ளையை வச்சு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். எல்லாம் மண்டுகளும் அடிச்சு பெரிய நோய் எல்லாம் வருது. இது எங்கடா மாடு பார்த்தோன்னு நிற்கிறோம். இப்போவே நான் 14 மாடு. இப்போ ஒரு 5-7 நாளைக்கு சேர்ந்து 26ஆம் தேதி மழை வந்தது. அதுலேருந்து 16 மாடு செத்து போட்டு மழைக்கு மேய்க்க இல்லாமல் போச்சு. சரியான அவசரம். இப்போ 2 பேர் மேய்க்கிறாம வெள்ளம் தான். இது இன்னும் கூட வெள்ளம் நிற்குதான் இதுக்குள்ள. வத்தது இல்லை. ஆனால் கடல் இருக்கிறபடியா படிச்சு கொடுத்துரும். அங்கே மழை வந்தது நேற்று மழையா ஒரு 11 மணிக்கு வாங்கினா 12:30 மட்டும் பச்சு சாத்தி விடுது. யாழ்ப்பாணம் வளர்த்துக்கு வரையில நான் நேற்று ராத்திரி புனரையும் போறேன். அங்கேயும் பெய்யல. அதான் வெள்ளம் நிற்குது போல. முதல் வெள்ளம் நிற்குது. அது இன்னும் ஒன்று தானே. தண்ணி இப்படி இருக்கு. இன்னொரு மழை பெய்தால் மேலானே வருந்தேன். அதான் மாடு கணக்கு இங்கே கடற்கரையோட நிற்கி. சரி சரியா. எத்தனை மாடு நிற்குதுங்களே? அங்கிட்ட 200க்கும் 300க்கும் உடைப்பட்டது. சரியா நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். அது எந்த பாட்டிக்காரன்னு சொல்ல மாட்டோம். 200 வரும் மாட்டோம், 150 வரும் மாட்டோம். கணக்கு எங்கிட்டான்னு இருக்கு. சரி சரியா. இடம்பெயர்ந்து போய்க்காத என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க. இடம்பெயர்ந்து நாங்கள் போய்க்க சித்திரை மாதம் 20ஆம் தேதி போனாங்க. இதுலேருந்து ஏறி எத்தனையாம் ஆண்டு? 96. மாத்தலான் போய்க்க 98 சொச்சத்துக்கு போட்டோம். 16 வீடு போட்டோம். 16 வீடு வீடு போட்டோம். நாங்கள் எங்களோட நாக்களை பிள்ளைகளை படிப்பிச்சு. அப்போ என்ன மாதிரி இருந்த பயணம் செய்யலாம்? என்ன மாதிரி அனுபவத்தை சொல்லி? நாங்களும் போட்டு ஓடினானே. எங்கிட்டையும் போட்டு இருந்தது. ஓடினானே. வெறும் பாதுகாப்பு போட்டு தானே விடுறது. அது இருந்தாலும் கல்லணம் பிடிக்கிறானே. நடுக கலவட கேளுமே. லைட் ஒன்றும் போட மாட்டோம். அங்காலே அந்த குறிப்பில் அந்த பெட்ரோல் மேட்சில் அந்த பெட்ரோல் மேட்ச் தானே. லைட் இல்லை தானே, கரண்ட்டுகள் இல்லை தானே. அந்த குறிப்புக்கு நடுக ஓடி பழகிட்டேன். கடவுளே, கொஞ்சம் ஜனமே என்ன துன்பத்தை அனுபவிச்சது. என்ன சொல்லுங்க. நாங்கள் அப்போ பிறக்கவே இல்லை. எங்களுக்கு அந்த இதில் சொல்லுங்க. நான் 98 இதில் நாங்கள் மேஜை போட்டு ஜனம் இப்படியே இந்த போட்டில் ஏறி இதில் அங்கால தள்ளி கொண்டு போய் அங்கால கொண்டு போய் நல்லூரில் இறக்கி இப்போ அங்கால மிஷினில் ஏற்றி டிராக்டரில் ஏற்றி எவ்வளோ சீரழிவுப்பட்டோம். ஆனால் அந்த வாழ்க்கை திரும்பி கிளாலிக்கு வரையில்லை. ஜனம் போன இடத்துல இப்படியே ஓடி போவைகளில் புனலில் இருந்த ஜனம் பள்ளிக்கூடாவில் இருந்துட்டு கடத்தொழிலோடு. அங்கே ஒரு 50 குடும்பம் இருந்துட்டு அப்படி எங்கே போய் இருந்ததுகளோ விசுவமடையிலையோ அங்கே அஞ்சியோண்டு எல்லாம் அங்கங்கே இருந்து கிளாலியில் ஒரு 250 ஊடைக்கு எவ்வளோ ஜனம் இருந்து இப்போ 250 குடும்பம் வராது. இல்லை எல்லா வசதியும் இருக்கா கிளாலியில்? கிளாலியில் இப்போ கரண்ட் வந்துட்டு. முன்ன போய்க்க நாங்கள் கரண்ட் இல்லை. இப்போ தண்ணி லைன் வந்துட்டு இன்னும் பிரித்து கொடுக்கல. மற்றபடி கடும் வசதியான ஆக்கள் என்று சொல்கிற அளவுக்கு இங்கே இல்லை. ஏன்னாடா முற்றாக அழியப்பட்டது இது முகமாலை. இதுகளெல்லாம் முற்றாக தரமட்டமாயின இடம். அப்படி என்னக்க பெந்தும். ஆனால் அவன் அதுலேருந்து தானே படிக்கும். இடையில இப்போ விடத்த பிள்ளையும் அள்ளிப்பழையும் இருக்குது. வந்த உடனே தேங்காய் பிடிங்கினீங்கள் எல்லாம் செய்திகள் கிடந்த வீட்டில் குந்தி கொண்டு இருந்தீர்கள். இங்கே வரைக்கும் ஒருவனுக்கும் ஒரு வீடு இல்லையே.
அப்படி இருந்திருக்கோம். இல்லையே கூட நாங்கள் வெட்டி அளந்து சும்மா ஒரு கணக்கில் பிடிச்சது அப்படித்தான் கிடந்தேன் இங்கே வர. என்ன நாங்கள் சின்ன நிலையிலிருந்தே மாடு தான் கூட வளர்த்தோண்டே இருந்தது. இது நான் இப்போ இந்த ஒரு 5,40,000 87 மாடு வேண்டி இப்போ இந்த அதில் பிள்ளைகளும் படித்து பிடிச்சி இப்படியே போய்கொண்டு இருக்கு. எங்களோட காலமே முடிஞ்சது. அது முடிஞ்சது. சுத்தி காட்டி எடுக்கிறோம் சும்மா பார்த்து எடுத்தோண்டு வாரு. அப்பதான் உங்கள்கிட்ட கேட்போம். இப்போ உங்களை மாதிரி ஆக்களை கேட்கறது எங்களுக்கு பழைய ஆத்து சொல்லுவீங்க. நாங்கள் வந்து அது பிறக்கல தானே நல்ல ஆடி ஓட்டு போனோம் கடவுளே. நாங்கள் இங்கே இந்த மாத்தளன் மட்டும் ஓடி மாத்தளன் எனக்கு ஒரு மகனும் சேர்ந்து நான் அப்படியே யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த 5 வரைய மனநோயாளியாக இருந்து 23 குளிச்சு ஒரு நாளை குடிச்சு இந்த பிள்ளைகளை கொண்டு இங்கே ஒரு ஆளை சென்ட் பேட்ரிக்ஸில் சேர்த்தினான், ஒரு ஆளை அச்சுவேலி கான்வென்ட்டில் சேர்த்தினான், ஒரு ஆளை ரிவேக்கில் சேர்த்தினான். ஏன்னா நாங்கள் ஓடி நான் வசதியாக முதல் இருந்தது தான் ஓடி வர எங்கிட்ட எதுவுமே இருக்கையில் எதுவும் ஒரு சாமான் பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபா காசு இருக்கையில். ஆனால் ஒரு அரசாங்க உத்தியோகம்னு எல்லா சம்பளத்தையும் வந்து இங்கே மொத்தமாக எடுத்தேன். அப்பா என்ன சொன்னால் எங்களோட பிள்ளைகளோ இல்லாட்டி நான் ரெண்டாலும் ஒரு நாங்கள் வெளியாக இருந்தால் இங்கே வந்து சம்பளத்தை எடுத்து நாங்களும் ஜீவிச்சிருப்போம். அங்கே ஆடு மாடு கடை எல்லாம் இருந்து என்னத்தை கண்டோம் படிப்புக்கு நீ அறிஞ்சு. அதுக்கப்புறம் தான் அடுத்தது அரசாங்கம். அதான் சொல்ல அந்த அரசாங்க வேலை தான். நாங்கள் படிக்கல, நான் எங்களோட பிள்ளைகள் தரமாக படிச்சிருக்கு. இந்த காலத்தில் படிச்சிருக்கிறோம். இனி பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் படிக்கட்டேன். சரி, ஓகே, நன்றி. ஓகே, நன்றி நன்றி. ஓகே, அதுக்கப்புறம் அந்த மாட்டு கண்டு நீங்கள் கிட்ட போய் பார்ப்போம். பயப்படுத்தல நான். வா 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 அதில் ஒரு நிற்காது. சரி, அங்கே போவோம். வா வா என்ன கரோனா விருண்டு ஓடுது. வா அட நீ அட இப்போ அம்மனாங்க நான் என்ன கண்டு ஓடுது நினைச்சேன். பின்னுக்கு ஃபோனை கொண்டு நீ பாராயிலோ. அதெல்லாம் 4 கால் மாடுடா, நீ 2 கால் மாடுடா. அதான் தூக்க ஆசையாக கிடக்கு. ஆனால் அங்கே நிற்குது. வேறட்ட மந்தா தூக்குவோமே. உண்மை என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஆரம்ப அடுத்து ஒரு கிராமத்துக்கு வந்தால் எப்படி அனுபவம் இருக்குமோ அதே அனுபவம் தான். இந்த கிராமத்து வாழ்க்கை, இந்த மாடுகள் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். மேலே இந்த குட்டி கண்டோட்டு நிற்குது. அன்றைக்கு தூக்கி பார்த்து தான் போகிறது. நான் பால் குடிக்குது கண்டு குட்டி. சேரா இருக்கு, இல்லாட்டி போயிடலாம் வாங்கால. தண்ணி நிற்குது. சேரா இருக்கு, சேரும் தண்ணியும் நிற்குது. இது தேங்கி நிற்கிற தண்ணி தானே. இது கால் வச்சாச்சுன்னா கடி சொட்டி வந்து விட்டுரும். வாங்க வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துடும். ஆ ஓ எலிக்காய்ச்சா ஓ மாட்டேன். தேங்கி நிற்க தண்ணி. வா வேணா இதான் வேணுங்க. குட்டி கண்டு பால் குடிக்குது. மாடு புழுக்க போடுறது, மாடு சாணம் என்ன போடுறது உனக்கு அதுவும் தெரியல. அரே பாரு படிக்க எப்படி படிச்ச நீ? இந்த பைக்கை பார்த்துட்டு ஒரு மரியாதை இல்லாமல் இப்படி போடுது பாத்தியே. எடு கொண்டு சுற்றிக்கணும். சுற்றி கிடக்க சுற்றி கொண்டு போ. விட்ட விழுகலாம். பாய். இந்த வேறுங்க அப்படி போவோமே நாங்கள். நல்லா இருக்கு விரிகிற வாக்கு. இந்த குட்டி நாய் மாடு கட்டு நிற்குது வந்து ரோட்டில். சரி, அப்படியே நாங்கள் போய்கொள்ளுவோம். சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே நல்ல இயற்கையாக இருக்குண்ணே. ஒரு பழைய கிராமத்துக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குண்ணே. இந்த ரோட்டுக்கு போவோம்ண்ணே. இதையும் காட்டி கொண்டு அப்படி அங்கால போவோம். இது பார்த்துச்சுன்னா ஒரு மண் ரோடு தானே. இதுக்கு வீடுகள் இருக்கு. அப்புறம் அங்கால ஒரு சர்ச் ஒன்று இருக்கு போலண்ணே. ஓ சர்ச்சு கூட அப்படியே அடிக்கிறது. இது புதைக்குமே கிடைக்கிறம்மா. அங்கால போனேன் நான் இல்லை வாரேன் யோசிக்க. நீ வாரதானே பயமேடா. நான் தனியாக ஓடி வந்த நம்பர் வேறடா. எனக்கு நம்பிக்கையாக ஓடி கொண்டு போவேன். இந்த மாதிரி அந்த இந்த இப்படி தான் இந்த இதுகளே முறுக்குறா. இப்போ என்னதுக்கான முறுக்கு நீ இப்போ சொல்லு. பயப்படா. இந்த அந்த சர்ச் உண்டு அப்படிங்கிற மண்ணை நான் கிண்டி கிடக்குண்ணே. சின்ன பணம் பாத்தியாக போட்டு கிடக்கும். அதில் ஒரு அடிபட்டு போயிட்டு ஊமல் கொட்டையெல்லாம் வீட்டுக்கு பார்த்தீங்க. அதில் பழங்களாங்க. இதுக்கு சும்மா இறங்கி பார்ப்போம் நாங்கள். அப்படியே ஒரு வேளை மிதிவடி ஆகன்றிருப்பாங்களோ வேணாம். அதுக்கு போயில்லை. ஓ பயமாக தான் கிடக்கு. எனக்கு ஒத்துக்கொள்கிறேன். அடா பழமையாக அந்த அறிவுகள் ஒன்றும் இல்லையடா. மிதிவடி அபாயம் பண்ணி ஒன்றும் போடுறே இல்லை. இதுக்குள்ள போட்டு கிடந்த அப்புறம் அதுக்கு போட இந்த பிள்ளை தானே அது.
ஒரு பனங்கிழங்கு பாத்தி போட்டு கிடக்கு இந்தா இதில் பாருங்க இந்த பனங்கிழங்கு எல்லாமே பாத்தி போட்டு கிடக்கு ஆனால் இதுக்கு ஆக்கள் வாங்கி போட்டிருப்பாங்க எனக்கு இருந்தாலும் பயமாக கிடக்கு எனக்கு தெரியாத இடத்துல ஆக்கள் இல்லை கேட்டுட்டு போனாலும் பரவாயில்லை போர்டில் தான் வீடுலாம் கிடக்கு வேணாம் விடு நீ வாங்கி பார்த்துட்டு வரியா போய் இல்லை விடு நீ வாங்கி பார்த்துட்டு வாங்க போய் அடே நான் ரங்கி போவேன் ஏன் சொல்ல போகல பயம் சனம் கஷ்டப்பட்டு அதுக்கு போட்டிருக்கு அந்த இது கிழங்கு அப்போ நான் அதை போய் ஆட்டையை போடுறது சரியில்லை தான் ஆட்டையை போடுறதுல உன்னை போய் வீடு எடுத்துட்டு வாங்க கேட்டுறேன் அப்படி சும்மா வீடியோக்காக போனால் திரும்ப இல்லைடா இந்த மாதிரி இதுக்குள்ள பாருங்க இதுக்குள்ள எல்லாமே தென்னங்கண்டு விளாண்டு கொண்டிருக்கீங்க இதில் பாருங்க ரோட்டில் மாட்டுக்கு புல் போடுங்க அப்படியே ஒரு பழைய ஆளுது கிராமத்துக்கு வந்த மாதிரி தான் கிடக்குன்னு சரி இப்படி நான் நேராக போய் கொள்வோம் பிள்ளைய டியூஷனுக்கு விட்டுட்டு ஏற்றிக்கின்னு போய் நம்ம மகள் இப்போ படிக்க எப்படியோடா சரி இப்போ நாங்கள் அந்த சந்தி கிட்ட போகிறோம் இதில் நாங்கள் அப்படியே விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம் திரும்பி போவோம் அந்த மண் ரோடு இது மண் ரோடு தானே சரி அப்படியே நாங்கள் இதுக்குள்ளே போவோம் இதுதான் ஃபுல்லாக மண் தானே மண் ரோடு தானே இதுக்கு கொஞ்சம் வீடுகள் இருக்கு மாங்காய் இருக்கு வேணுமா மாங்காய் வீட்டு மாங்காய் எல்லாம் வாங்குற சொந்தக்காரன் ஐயோ நான் உன்ன சொல்லிட்டேன் சொந்தக்காரன் அப்படி சொல்லி போட்டு கேட்குறான் அந்த மாங்காய் தருவீங்களோ இருக்கா இதுக்கு நிறைய வீடு இருக்குன்னு இது ஃபுல்லாக வீடு தானே இது மாந்தோப்புடா ஓமாடா சரி பெலாமா நான் நிற்குது இதுக்குள்ள அப்படி போகணும் ஆனால் இங்கே ஒரு விஷயம் பார்த்தேன் நான் இந்த கடற்கரையிலையும் சரி இந்த வீதியோரங்கள்லையும் சரி சைக்கிள் எல்லாம் பூட்டாக விட்டு போயினேன் அந்த களவு பிரச்சனை நாங்கள் பயந்து பூட்டு வந்தானே இங்கே அப்படி இல்லை அவங்களா தம்பி எங்கே சரி நான் கொண்டு போறீங்க காட்டி கொண்டு சேரா அவங்க இது எங்கே போகுது இந்த ரோட்டு எங்க தம்பி நீ இவன் சொல்லுவான் தம்பி பார்க்க வடிவா அப்படியே இருக்கான் என்ன இதுக்கு கனடாவுக்கு போகலாமா இல்லையா இதால் போகிறது கனடாவுக்கு இதால் போகலாமா இதால் போய் தெரியாது எத்தனையாம் ஆண்டு 3 எங்கே போகிறீங்க இல்லை விளையாட போகிறீங்களா என்ன விளையாட போகிறீங்க சொல்லுங்க கொஞ்சமா அவனோட சொக்ஸ் போட்டிருக்கா பாத்தியா அந்த 18 படியே எங்கே சொக்ஸ் போட்டிருக்கா தான் கொஞ்சம் வேணா ஆட்றா சொக்ஸை எந்த சொக்ஸரா வந்து இது செருப்புக்கு சொக்ஸ் போட்டு விட்றானுங்க படியன் அவர் இருந்தானே அவ்வளோதான் சார் என்ன அந்த இடம் தம்பி என்ன எந்த விளையாட போகிறீங்க சேர்த்து விளையாட்டம் விளையாட தெரியுமா கபடி நானும் விளையாட்டுமா என்ன விளையாடுற சொல்லித்தாங்க எனக்கு இதுயா என்ன சொல்லுங்க அப்போ இது கன்னிப்படி வச்சா முடிச்சுட்டு போட்டாரு என்னென்ன கபடி விளையாடுறது சொல்லித்தாங்க அவன் சொல்லுங்க வேண்டாம் நாங்கள் 6 பேரும் அப்புறம் ஒரு ஆள் தரிக்க என்ன அட தம்பி ஏன்டா அப்படி சாட்டி இல்லை பைக்கில் போகலாமா அப்போ இப்போ நான் தான் ஓடிக்கணும் இவரை ஓட மாட்டேன் கொஞ்சம் ஆளுக்கு மண்டையில் சுற்றி விழுந்தது நீச்சல் தெரியாது நான் நீந்தி போனேன் ஒரு பைக்கில் சரி நான் வரட்டும் வேணாம் நான் சும்மா சரியா பாய் கத்திக்கொண்டு நிற்கிறாங்க அவங்க ஃபன் பண்ணுறாங்க எங்கே அதுக்கு அதுக்காடா என்ன ரோட்டு இப்போ மோசமாக இருக்குண்ணே நடுவார விட்றா அந்த பாதை இருக்கு இந்தா ரோட்டு நிலையை பாருங்க இந்தா அட இதெல்லாம் ஒரு மழை வந்தா சரியண்ணே ஏன்னா இந்த பெரிய வாகனங்கள் போய் இப்படி அதான் சரியான மோசமாக இருக்கு ரோட்டு ஐயோ புதையுதடா அதுக்கு டே அட ரங்கடா நீ ஐயோ பேச நடந்து போகலாம் வாங்கண்டா டேய் சும்மா நடந்து போகலாம்டா அவன் காலையில சும்மா நடந்து போகலாம் பைக்ல வர பிரச்சனை இல்ல அவன் காலுக்கெல்லாம் போய் தண்ணியை பிரட்டி அவனோ இந்தா இது தண்ணி ஓடுதுடா இங்கே வேணுங்க வாவன்
நீ பைக்கால் ஓடிட்டதுக்கு நான் இங்கே வரேன். மோசமான ரோட்டை தாண்டி இப்போ வந்துட்டவனே கொஞ்சம் எப்படி போய்க்கொள்ளும். இங்கே கொஞ்சம் பரவாயில்லை. மழை காலம் சரியான மோசமாக இருக்குவனே. இது பள்ளமே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவா போங்க கிளாலி உப அஞ்சல் அலுவலகம் பாருங்க. மற்றது தண்ணி டேங்க் ஒன்று இருக்குண்ணே. கடை போல் கடைக்கு முன்னே தண்ணி டேங்க் இருக்குது. பட் இஞ்சால பார்த்து இஞ்சாலையும் பெரிய சர்ச் உண்டுண்ணே. இந்த பாருங்க பெரிய சர்ச் ஒன்று வருது. பள்ளிக்கூடமாக சர்ச் வரும். அவங்கள பள்ளிக்கூடமே நான் முன்னே பாருங்க. அதில் மாடுகள் கொண்டு போயினேன். இது கிளிநொச்சிக்கு வருதுண்ணே. கிளிநொச்சி மாவட்டம். கிளிநொச்சி கிளாலி ரோத்தாக்க பாடசாலை. ரெஞ்சால பச்சிலை பள்ளி பன்னோக்க கூட்டுறவு சங்க கடை என்ன. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல ரோட்டனே. அதுக்கு மட்டும் தான் தண்ணி நிற்குதுண்ணே. இது கொஞ்சம் வீடுகள் கணக்கு இருக்குண்ணே. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு கொஞ்சம் கணக்கு இருக்குண்ணே. வேலியை பார்த்தி நீட்டாக அடிச்சு வச்சுருக்காங்க. எல்லாம் இந்த கிடுகுகள் பெனமட்ட வேலைகள் தானே. இதுக்கு ரோட்டில் கொஞ்சம் போகுது. இந்த வீடாக ஃபுல்லாக சுற்றிக்காரன் கிளாலி ஃபுல்லாக என்ன தெரிஞ்சு எல்லா ரோட்டுக்கும் போய் வரோம். என்ன இந்த சாவிச்சி ரோட்டுக்கு மட்டும் தான் போயில. அதுக்கு தண்ணி நிற்குது. அதுக்கு போயிடாது. அவங்க அதெல்லாம் போக கொண்டு வச்சுருக்காங்க. நான் கடிக்குமே கிடக்கு போடா ஐயோ போங்க போ அடிச்சு விடுவேன் மாதாஜிக்கு. என்ன கடிக்க வர நீ எனக்கு கடிச்சு குதிரை போட்டு விட்டுருப்பேன். அதான் மேக்கு நான் அடிச்சிருக்கேன் ப்ரோ. அதுக்கு விடுங்க பார்ப்போம். வீடு ஒன்று இருக்கேன். இந்த வீட்டை வேறு இந்த ஏனை கட்டிக்கிறாங்க பார்த்தீங்க மரத்தில் ஊஞ்சால் பழைய சாரியில் ஊஞ்சல் எல்லாம் கட்டிக்கிறாங்க. எங்கே இது திருப்ப கடற்கரை போக நினைக்கலாம். திருப்பு இதுதான் கடற்கரையை போகிறதுக்கு 2 பாதை இருக்குது. ஓ இந்த பாதையால முதல் விதாடு பார்ப்போம். பார்த்துட்டு வாங்க திரும்ப போய் உனக்கு வந்து கடங்கள் பார்க்கணுமே கிடக்கு பார்த்தேன். விடுறேன் இருக்கிற ரோட்டெல்லாம். இங்கே இந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா 5 தான் கிடக்கு. நெருக்கமாகவும் இல்லை. இந்த ரோட்டில் போயிடலாம் போல உங்கட்டும் என்னது விடுவாங்க. பெரிய வாகனங்கள் போய் வந்ததால பெருசாக அந்த ரோட்டெல்லாம் பழுதாகிட்டு தானே. அது போயிடாது. அங்கால மண் ரோட்ரா அது வயல் முடியல. திரும்புவோமா இங்கே பாதை இருக்காது. இந்த பழம் பிடிக்கும் உனக்கு பயத்தில் நீ திருப்புறேன். சரி எடு. சரி இப்போ நாங்கள் ட்ரோன் விடுவோம். இதில் வச்சு ட்ரோன் ஐயோ ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இதில் நின்றுறாங்கண்ணே. ஏனெண்டா ட்ரோன் வீடியோ எடுப்போம்னு சொல்லி ட்ரோன்லாம் ஆன் பண்ணி பார்த்துட்டு இதோட பார்த்தா ஆப் கொஞ்சம் பிரச்சனையாக வந்தது. ஆப் க்ளோஸ் ஆகிக்கொண்டே இருந்துச்சு. சரி என்ன மற்ற ஃபோனில் டெவலப் பண்ணான்னு பார்த்தா சிக்னல் இல்லை இந்த இடத்துல. என்ன ஐயோ நாங்களே 2 சிக்னலை பார்க்குறோம். வேறு இங்கே இல்லை. சரி எடுங்க போவோம். முக்கிய விஷயம் சொல்லணும். நான் இந்த இடத்துல சரி அப்படியே நண்பனோட சொல்லி ரீலோட் போடுவோம் சொல்லி ஒரு நண்பனுக்கு ஃபோன் எடுத்து நாங்கள் எடுக்கிறானே இல்லை. அவன் தொடுறானே இல்லை ஃபோனு. அதான் அவன் ஞாயிற்றுக்கிழமை இல்லை முக்கியமான வேலையில் நிற்பான்டா. அதான் யாழ்ப்பாணம் தானே. அவர் பேரே தொடங்குது யாழ்ப்பாணத்தில். ஐயோ சரி இதான் நண்பரோட கொடுமை. இல்லாட்டி ரெகுலர் போட்டுருந்தாண்டா டவுன்லோட் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு மொபைல் சிம்மில் ஏதாவது பாவிச்சு டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ரோன் வீடியோ எடுத்துருப்போம். அவனும் எடுக்கிறான் இல்லை. இங்கே வர சிக்னலும் இல்லை. சரி இப்படி அங்கே சிக்னல் இருந்தால் ரோன் வீடியோ காட்டிக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். முதலாச்சு இன்னும் கரோனா பாசத்தில் வேறீங்க பார்த்தீங்க. தங்கர் அதில் எம்மன் அழிக்கிறாங்க. எம் மகன்ராஜ் ஸ்ரீ சங்கரா ஐயோ நினைக்கிறேன். தங்கர் அங்காளவோ அந்த வந்து 5 கிணறுல இருக்குண்ணே. பொது கிணறு கூட இவரான் லீடர் முன்னுக்கு தனியாக போகிறேன். அதில் எக்ஸ்பிரஸ் டபுள் அடிமனை வட்டது பஸ் அப்படியே நேராக போனது அந்த இடமேந்து போன இடமே சொல்லிச்சினேன். அதுக்கு பஸ் அப்படியே நாங்கள் நேராக போனோம். நேராக போனால் ஆமி கேம்ட்டு வருதான். அதுக்கு அங்கால தான் நாங்கள் போய்க்கொள்ளணும். மணல் காடை இதோட சொல்லிச்சோம் இல்லைண்ணே. பாப்பா அப்படி நான் போகிறோம் அனுமதி கிடைச்சி உள்ளுக்க போனால் நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். என்ன
இப்போ வீடு கொஞ்சம் கட்டி கிடக்குண்ணே பெரிய பெரிய வீடு தண்ணி நிற்குதா பிரச்சனை நல்ல மழை போல நேற்று பயங்கர மழை அடிச்சிருக்கு நேற்று மழை இல்லை அங்கால மழை இல்லை யாழ்ப்பாணம் சும்மா தும்பிச்சு கொஞ்சம் நேரம் அப்புறம் விட்டுட்டு இந்த அடைஞ்சிட்டேன் மணலை மணல் குமிச்சு கிடக்குண்ணே இது மணல் இல்லை குமிச்சுக்கிறேன் மண் தான் ஓ மணல் இல்லை மண் சாரி தண்ணி அடிக்கிறது வேணே அங்கே அடுத்த சர்ச் வருது அங்கிட்ட அங்கே அடுத்த சர்ச் வருது சர்ச்சர் கூட நான் சொன்னேன் இந்த கிராமத்தில் அதிகமான சர்ச் இருக்குன்ட்டு பார்க்க தெரியுதுன்னு நான் பெரிய ஒரு சர்ச் ஏன்னா பிரம்மாண்டமாக இருக்கு கிட்ட ஒரே மாதிரி தோட்டம் தானே அடுத்த சர்ச் நெஞ்சா கிணறு இருக்கிறான் அடுத்த நாள் ரெண்டு கிணறு இருக்கு பாருங்க குளம் உண்டு எதுக்காக அப்புறம் இது சைடு இந்த சைடாக விடு அப்படி நேராக விடு இந்த இதுக்குள்ள தண்ணிக்கு விடு தண்ணிக்கே விடு சத்தம் போடாம சரியோ நமசிவாய விட்டுறாதடா அனுமதி என்று பிரவேசிக்கத்தானே இந்த காணிக்கு என்னடா சொல்றேன் அங்கால அடிக்கிறாங்க என்ன காலில் சொன்னான் நிலக்கெடுத்தா நானும் ஓடுறேன் அது இப்படி இப்படி ஒரு பள்ளம் பொழுது எப்படி பண்ணா நான் பார்த்து எடுத்துருக்கோம் நீ அவதானம்மா என்ன ஆள்டா நீ சி இங்கே இங்கே காடு மாதிரி போகுதுன்னு இந்த வண்டி கிடக்குது என்ன டூ நாட் என்ட்ரி அனுமதியின்றி உட்பிரவேசிய தடை இந்த காணிக்குள்ள என்ன காணிக்குள்ள இந்த ரோட்டுக்குள்ளையா இது காணிக்கலாம் இந்த காணிக்கலாம் போகிறதுக்கு சார் ரோட்டாக தானே போகிறோம் ரோட்டு தானே ரோட்டு பொதுச்சத்து தானே இது காப்பு தார் ரோட்டுறா ஓ வேணா தார் ரோட்டு மண்ணும் தார் ரோட்டுக்கு மேலே மண் கொட்டுனுறாக்கி ஓ வேணா நானே ஒரு மண் ரோட்டு உண்டு என்ன அடே 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 நிப்பாட்டு தேவை செய்து நிப்பாடு கும்பிடுக்க நிப்பாடு அடே நிப்பாட்டு அடே டே அடே நிப்பாடு அடி அடே சரி அங்கே அதை பாதை இல்லை சரி திரும்புவோம் ஓ இந்த இங்கே பெரிய ஒரு வெள்ளம் குளம் மாதிரி கிடக்குன்னு அதுக்கு அங்கால இன்னொரு பாதை அங்கால அப்படி இப்படி தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்குது இந்த பாதைக்கு போகிறது சரியான ஆபத்துன்னு தண்ணி எவ்வளோ ஆல்பம் தெரியும் இந்த ரோட்டு பள்ளமாக கணக்கு நிற்க போகுதுண்ணே அவ்வளோ பார்க்கவே பயமாக ஒரு 4 இடத்துல தண்ணி நிற்குது இதுக்கு விடைய கட்சியில் பிளக்கில் தண்ணி வச்சு சொன்னால் இந்த இடத்துல கடையும் இருக்கணும் ஏன்னா கராச்சி தான் அது அதால் அவசரத்துக்கு நண்பர்களை கூட பெற மாட்டாங்க அதான் நம்ம ஃபோனே எடுக்கிறாங்க இல்லை ரெகுலர் போகிறதுக்கு எடுத்துனாங்க அதுக்கு எடுக்கிறாங்க இல்லை அப்புக்குள்ள போய் நாங்கள் போடணும் பார்த்தா அதுக்கு சிக்னலே இல்லை என்ன சரி எங்கடா துரதிஷ்டம்னு சொல்லி நினச்சிட்டு திரும்புவோம் என்ன பாருங்க இதுக்கு என்னடா போகிறது நாங்கள் பைக் டாக்டர்கள் போய் வருது என்ன ஒரு மோட்டர் சைக்கிள் போய் வந்தேன் நான் ஒரு மோட்டர் சைக்கிள் அங்கேருந்து வந்தேன் நாங்கள் நம்பி போகலாம் ஆழத்தை பார்த்து ஆழம் பெருசாக நிற்க முடியும் என்ன எத்தனை முக்கால் டயர் தான் ஆக்குமே கிடக்கண்ணே வேணாம் மாடி
சரி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்ப மெயின் ரோடு வந்துட்டோம். மெயின் ரோடு வந்து அப்படியே ஏனைன் ரோட் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த போய்க்கு வேறு இடங்களில் மாடுகள் எல்லாம் வச்சுட்டு திருப்ப வீட்டுக்கு கூட்டின்னு போயினோம். இந்த பாருங்க தாத்தாவோட படிங்க போகிறான். சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நாங்கள் கிளாலி ஃபுல்லாக சுற்றி காட்டினாங்க. ஃபுல்லாக இல்லைங்க, முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எல்லா இடமும் சுற்றி காட்டினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மக்களோட எங்காச்சும் என்ன மாதிரின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொண்டு அதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்களும் உங்களோட அனுபவங்களை பயந்து கொண்டீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பார்க்குறாங்க அறிஞ்சக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரோன் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது ரோன் வீடியோ எடுக்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த ரங்குதுறை எல்லாம் இருக்குது தானே, அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ரங்குதுறை கிட்ட நேவி கேம்ப் இருக்குது. மற்றது அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப் இருக்குது. அப்போ அதுக்கு எல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கல, ரோன் விட்டு வீடியோ எடுக்கல. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சும்மா அஞ்சால இடங்களை மட்டும் எடுத்து காட்டிக்கொண்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கால போக வலிக்கு நாங்கள் அங்காலையும் வெள்ளம் நிற்குது, அதால் பைக்கில் போயிடலான்னு சொல்லி போட்டாங்க. ஊராக்கில் கேட்டாங்க போகலாமன்ட்டு. இப்போ சொல்லி இல்லை போயிடல, அதாவது வெள்ளம் நிற்குது, இப்போ ஏன் போய் அதுக்கு மாட்டப்பட போறீங்கன்னு சொல்லி நிற்கிறேன். அதில் அப்படி நாங்கள் திருப்பி விட போய் கொண்டிருக்கோம். வேணா மற்ற இந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே என்ன சொல்கிறது, ஆட்கள் சரியான குறைவு, வேணா சனத்த குறைவு. ஒரு கிராமப்புறம், பழைய காலத்து கிராமப்புறம் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. என்ன உங்களுக்கு என்ன மாதிரி இருந்த மகராஜ்? இது வரைக்கும் பார்க்காத ஒரு கிராமமாக கிடந்து வித்தியாசமாக அனுபவமாக இருந்துச்சு எங்களுக்குமே. சரி ஓகே, அவள் தான் அந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருங்க மறக்காம கேஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சி யூ, டாடா, பாய் பாய்.